7 மில்லியன் சந்தாதாரர்களுடன் புதிய மைல்கல்லை எட்டியது சத்தியம் தொலைக்காட்சி. ஆதரவளித்த நேயர்கள், விளம்பரதாரர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றிகள். வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் தொடங்க திட்டம். முதற்கட்டமாக ஜூலை 1ஆம் தேதி முதல் 70 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம். அமுல் கந்தசாமி எம்எல்ஏ மறைவை ஒட்டி வால்பாறை தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. வால்பாறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் தகவல். அகமதாபாத் விமான விபத்தில் அடையாளம் காணப்பட்ட கடைசி உடல் மீட்பு. 260 பேர் உயிரிழப்பு என அதிகாரப்பூர்வ தகவல். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் கலந்துரையாடினார் பிரதமர் மோடி. இந்தியாவுக்கு தனி விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க வேண்டும் என சுபான்ஷு சுக்லா கோரிக்கை. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அமித்ஷா முடிவு செய்வார். ஆற்றை அடையும் போது பாலத்தை கடப்போம் என பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா சூசக தகவல். புதுச்சேரியில் பாஜக புதிய அமைச்சராக ஜான்குமாரை நியமனம் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து கடிதம் கொடுத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. சென்னையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொடக்கமாக மின்சார பேருந்துகள் இயக்கம் அமையும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நம்பிக்கை. பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததால் உச்சநீதிமன்றத்தை நாடினார் ஜெகன்மூர்த்தி. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டுகிறது. வினாடிக்கு 75,000 கன அடி உபரி நீர் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை. பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் இணைய வழியில் பொய்யான விளம்பரம் செய்து 100 கோடி ரூபாய் மோசடி. பீகாருக்கு தப்பிச் சென்ற மோசடி கும்பலை பாட்னாவில் சுற்று வளைத்து கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ். சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது ஆசிரியர் நியமனத்திற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி. தமிழக அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 5 ஆண்டுகளாக ராமதாஸாகவே இல்லை, குழந்தை போல மாறிவிட்டார். ராமதாஸ் கூறுவது அனைத்தும் பொய்யானது என பாமக ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி விளக்கம். ரா உளவு அமைப்பின் புதிய தலைவராக பராக் ஜுயின் நியமனம். ஜூலை 1ஆம் தேதி பதவியேற்கும் பராக் ஜுயின் 2 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார் என அறிவிப்பு. இலங்கையில் 2 படகுகள் விபத்துக்குள்ளானதில் காணாமல் போன 6 பேரில் 3 மீனவர்களின் உடல்கள் மீட்பு. மற்ற 3 பேரை தேடும் பணியில் இலங்கை கடற்படை தீவிரம். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல். 34 பேர் உயிரிழந்ததாக தகவல். பாகிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதலில் 13 ராணுவ வீரர்கள் உடல் சிதறி உயிரிழப்பு. குண்டுகள் வெடித்ததில் அருகில் இருந்த வீடுகள் சேதம். 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயம். காசாவில் அடுத்த வாரத்திற்குள் போர் நிறுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை. காசாவில் உள்ள மனிதாபிமான அறக்கட்டளைக்கு $30 மில்லியன் உதவி வழங்க அமெரிக்கா முடிவு. ரஷ்யாவில் பிரிவினைவாதத்தை மேற்கத்திய நாடுகள் ஊக்குவிப்பது நல்லதல்ல. ரஷ்ய அதிபர் புதின் குற்றச்சாட்டு. தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை.